இவ்வாரத்தின் முதலாவது நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக இந்த ஆராதனையிலே இன்றைக்கு வந்துகிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு இது அவளுக்கு வாரத்தின் முதலாவது நாளாக இத்தைந்தேடு நாம் நம்புகிறோம். இன்னைக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் ஏசா யாக்கோபை பற்றி நோடிதோம். இதில் ஏசா வெள்ளாமை பிரியனாக விவசாயம் நோடக்கூடியவனாய்த்தான். யாக்கோபு ஆடு மேய்க்கிறவனாக இதான் தேட நோடுகிறோம். அவர்கள் 2 பேரும் யாருடைய மகன்களா? ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய மகன்களாயிற்று. பூமியிலே சந்ததிகள் தோன்ற துவங்கிய காலவாய் அதிர்ந்தது. அவர்கள் தேவனுக்குள்ளாக இருந்து தேவனை பின்பற்றி வந்தரே. அவர்கள் அனைவரும் தேவனுக்கோய் ஒவ்வொரு வாரமும் காணிக்கை செலுத்தும் பழக்கம், தேவனை ஆராதிக்கும் பழக்கம், தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அதில் அவர்கள் எல்லாம் தேவனை ஆராதிப்பதற்காக அவர்கள் அழைத்து போய் தேவனை ஆராதித்தார்கள். அதில் அவர்களுடைய சம்பாத்தியத்திலே முதல் பலனை தேவனுக்கு கொடபேக்கும் தேடு. தேவனுடைய கற்பனைகள் ஏட பிரகாரம் அவர்கள் முதல் பலனை தேவனுக்கு என்ன பண்ணீரு கொண்டோபேக்கு. அது மத தேவனுடைய ಒಂದು ರೂಲ್ಸ್ ಆಗುತ್ತೆ. இதில் ಆ மாதிரி இப்பால காயின் வேளாண்மை பிரியனாயிட்டு விவசாயத்திலே உற்பத்தி செய்ததில் அவன் தேவனுக்காக காணிக்கை அன்னங்கார கொண்டோபேக்கு. அவன் என்ன பண்ணிதான் தேவனேன காணிக்கை நாவல்கிட்ட நேரடியாக காணிக்கை கேட்டு அதை திம்பறையா அது கடைசியில் அது பழிபடுத்த மேல் பெற்ற பிறகு அது வேஸ்டாக தானே போவத. அதனால ஒளி காய்களை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பூமியை பண்படுத்தி விவசாயம் பண்ணி காய்கறிகளெல்லாம் நட்டு அதை நீர் பாய்ச்சி வளர்த்து பால ஒளி காய்களை கொண்டே தேவனுக்கு முதல்ல நான் கொண்டே கொட்டு அதை வேஸ்டாக்க விரும்பலை. அதனால நாம் அதில் கோணலும் ஊனலும் சொத்தையும் ஒன்று ஆகாத காய்களாய்ப்பதை பொறுக்கி கொண்டே பெற்றுட்டு காணிக்கை படைச்சதா ஏடலாத்தையும் தேட அவன் நினைத்தான். ஆபேல் தன் சகோதரன் காணிக்கை படைப்பாலே கொளுத்த அவன் ஆடு மேய்க்கிறவனாய் அவனுடைய தொழில் ஆடு மேய்ப்பன். அப்போ அதில் அவனுக்கு கொளுத்த ஒரு ஆட்டுக்கடாய், இப்பதிலேயே கொளுத்த ஆட்டுக்கடாயாய் அவன் நோடி தேவனுக்காக அதை எடுத்துட்டு அதை காணிக்கைக்கு தேவனுக்கு படைத்தான். தேவன் காயின் காணிக்கையை ஏற்கவில்லை. ஆபேல் தேவன்